அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். இந்த ஹாப்பி நோட்டோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவுடைய பாப்புலரான ₹1 பிளான் இப்போ இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஷாமியுடைய 12x இதோட ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுவும் என்னன்னு பார்த்தலாம். IQoo 9 சீரீஸ் லான்ச் டேட், ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் இதுக்கும் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்தோன்னா டெக்னிக்ஸ் நம்பர் 718 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரூல் தான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய கால்ஸ், யாருக்கெல்லாம் நம்ம டெய்லி கால் பண்ணுறோமோ அந்த கால் லிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை கால் ரெக்கார்டிங் பண்ணுறோன்னா அதோட டேட்டாபேஸ் எல்லாமே அந்தந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் 2 இயர்ஸ்க்கு கட்டாயம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சேவ் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 1 வருஷம் சேவ் பண்ணணும். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதிரி கான்வர்சேஷன் கால் லிஸ்ட்லேருந்து கிடைக்கிறதாகும். ஸோ 2 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்காக. அப்படிங்கிறதுனால இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நம்மளுடைய ஐபி அட்ரஸை 2 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புது ரூல்ஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் ஃபைனலாக இயர் அண்ட் சேல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது டிசம்பர் 25லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ இங்கே சேல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ₹1,500 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா. அகைன் ஆஃபர் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய எம் சீரிஸ், சாம்சங்குடைய ஃபேன் எடிஷன், ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஷாமியுடைய Mi 11 லைட் இந்த சீரீஸ்லையும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இந்த ஆஃபர் செக் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ₹1 பிளான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஹைப்பே கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ₹1 30 days வேலிடிட்டி, 100 MB டேட்டா அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி 2-3 நாள்லேயே இது 10 MB டேட்டா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ ₹1 10 MB டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஜியோவும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போ பார்த்தா அந்த ₹1 பிளானே வேல்யூ பேக் கீழே இல்லை. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ₹1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ எதுக்கு லான்ச் பண்ணாங்க, எதுக்கு இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டே இன்னும் என்னென்ன டிவைசஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டே கிளியராக இல்லை. பிராண்ட்ஸ் இன்னும் ப்ராப்பராக ரோல் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணலை. பட் அதுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் 13 உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதோட ஆண்ட்ராய்ட் 13 உடைய கோட் நேமும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவும் எப்போ மாதிரி ஸ்வீட் நேம் தான், திரமிசு. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்ட்ராய்ட் 13 உடைய பீட்டா வெர்ஷன் ஒரு டெவலப்பர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 2022 ரோல் அவுட் பண்ணிடுவாங்க கூகுள் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்க்ரீன், அதாவது லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளாக் டிசைன் எல்லாம் மாற்றுறாங்க. ஒரு புது லாக் ஸ்க்ரீன் வரப்போகுது ஆண்ட்ராய்ட் 13. அதோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லையும் நிறைய புது மெனு ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. கூடவே லாங்குவேஜஸ் இப்போ இருக்கிறத விட ஒவ்வொரு ஆப்லேயும் லாங்குவேஜஸ் மாற்றிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸும் கொண்டு வர்ற மாதிரி தான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 Q2 2022. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ரிவீல் பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் பண்ணுறாங்க, லான்ச் கூட எப்போ அப்படின்னு ஒரு டைம் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. 9RT அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேயே லான்ச் ஆகும் சொல்லி, டிசம்பரில் லான்ச் ஆகும் சொல்லி இப்போ வரைக்கும் அதை பற்றி பேச்சு இல்லை. அதுக்குள்ளே நாட் CE2 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் பண்ணாங்க, ப்ரைஸும் கூட சொன்னாங்க ஜனவரி 1st வீக் அப்படின்னு சொல்லி. இப்போ இது February 2022 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஏன் லான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எல்லா விஷயங்களும் ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 2022. இந்த வீடியோ நேற்றே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜனவரியில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட்டை. அது மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய V23 உடைய லான்ச் பற்றியும் பேசியிருந்தேன். அதில் விவோ
V23 அண்ட் 23 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5th லான்ச் ஆகுது. ஆல்ரெடி அதை பார்த்துருந்தோம். இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே MediaTek Dimensity 1200 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது Vivo V23 வந்து MediaTek Dimensity 920, அதே ப்ரோ வேரியன்ட் வந்து MediaTek Dimensity 1200 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக லான்ச் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்டில் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் Vivo V23 சீரிஸ் எப்போ மாதிரி லான்ச் ஆகுது. IQoo 9 சீரிஸ் குளோபலில் ஜனவரி 5th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணி டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் டீசரில் இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கேமரா மாடியூலோட இவங்க லான்ச் பண்ணுறது வந்து இதில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கேமரா மாடியூலில் வந்து சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சார் தான். இதில் மெயின் சென்சார் அண்ட் டெலிஃபோட்டோ சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சலும் டெலிஃபோட்டோ சென்சார் 16 மெகா பிக்சல் அப்படின்னு தெரியுது. ஸோ IQoo 9 சீரிஸ் இந்த கேமரா மாடியூல் எல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. Xiaomi 11i Hypercharge இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 11 Pro Plus இதை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் ஜனவரி 6th அன்னைக்கு கொண்டு வராங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இதோட அவைலபிலிட்டி அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் மூலமா அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய 11i Hypercharge ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் கூடவே வந்து சார்ஜர் தான் பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் வந்து இது பாக்ஸ் கூட சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி வந்து பேரில் சொல்லி பாக்ஸ் கூட சார்ஜர் இல்லாமல் அதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஷாமி லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் ரூமர்ஸ் படி பார்த்தா சார்ஜர் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷாமி 11i Hypercharge பாக்ஸ் கூட சார்ஜர் இருக்குமா இருக்காது? ஷாமியுடைய 12 சீரிஸ் டிசம்பர் 20th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 12x இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிவைசஸ் மாதிரி வந்து பெரிய கேமரா மாடியூல்லாம் இல்லாமல் ஒரு டீசென்ட் கேமரா பேக் பேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே AMOLED பேனல் Gorilla Glass Victus சப்போர்ட்டோட வருது. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. 4500 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 37,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Snapdragon 870யோட ஒருவேளை இது இந்தியாவில் லான்ச் ஆனால் Realme GT Neo 2 இதுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் ப்ரைஸிங் பண்ணுவாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Android 13 கோட் நேம் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக கொடுப்போம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 48 மெகா பிக்சல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தமிழ். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.